ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம யூஸ்லெஸ்ன்னு நினச்சி எதையுமே தூக்கி போடக்கூடாதுங்க. அப்படி தூக்கி போட்டிங்கன்னா அது யாருக்குமே வேஸ்ட் இல்லைங்க, நமக்கு தாங்க வேஸ்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பெயிண்ட் பக்கெட், பழைய வாட்டர் கேன், பிளாஸ்டிக் கவர், இது எல்லாம் குப்பை இல்லைங்க. நம்ம ஃப்யூச்சர் கார்டனை டெவலப் பண்ணுற பிளான்டர் பாக்ஸுங்க இது. இதையெல்லாம் பயன்படுத்தி சூப்பரான அமோக அறுவடையை, நம்ம கத்திரிக்காய் அறுவடையை, விதைப்பு முதல் அறுவடை வர நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செலவே இல்லாமல் மாடி தோட்டம் எப்படி ஆரம்பிக்கலான்னு தான். நிறைய பேர் நிறைய செலவாகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஆரம்பிக்காமல் இருப்பாங்க. நம்ம வீட்டில் வீணா தூக்கி போடுற பொருட்கள் எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்தி மாடி தோட்டத்தில் அமோக விளைச்சலை பார்க்கலாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, பழைய வாட்டர் கேன், பெயிண்ட் பக்கெட்டு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, பிளாஸ்டிக் கவரு, நம்ம அந்த ஃபுட் கண்டெய்னர், இது எல்லாம் கூட நம்ம பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பார்க்கலாங்க. மாடி தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ஸ்டார்டில் நம்மளால் முடியுமா, நம்ம செடி வளருமா நம்ம வைக்கிறதெல்லாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை இப்படி ஆரம்பித்து பார்த்துட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையே மாற்றுங்க. வாங்க இப்போது மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் 40% எடுத்துக்கோங்க. மாட்டு தொழு உரம், நல்ல மக்கிய மாட்டு தொழு உரம் இல்லைன்னா ஆட்டு தொழு உரம் 30% எடுத்துக்கோங்க. கொக்கோபிட் 20% எடுத்துக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட் 10% எடுத்துக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்டான சாயில் மிக்ஸுங்க. இதோட வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு செடிகள் வளரும். உங்களுக்கு வேர்ப்புழு தாக்குதல் நம்ம செடிகளுக்கு உண்டாகாது. நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேப்ப இலைகள், காய்ந்த இலைகள் கிடைச்சா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கத்திரி செடிகளுக்கு என்னென்ன ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டிலையே நம்ம பயன்படுத்துகிற கிச்சன் வேஸ்ட்லேயே ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்தலாங்க. முக்கியமான பொருள் என்னென்னா, அரிசி கழுவுற தண்ணி தான். இது செடிக்கு நல்ல நேச்சுரல் எனர்ஜியை கொடுக்குங்க. வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இதை ஊற்றலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு புளிச்ச அரிசி மாவு, நம்ம இட்லி தோசை மாவு இருக்குல்ல, அதை கூட நம்ம ஊற்றலாம், செடிகளுக்கு ஊற்றலாம். இது நைட்ரஜன் சத்து இதில் அதிகமாக இருக்குது. நல்லா செடிகளோட இலைகள் எல்லாம் நல்லா க்ரீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைப்பழ கரைசல், நம்ம பழுத்த வாழைப்பழ கரைசலை தண்ணீரில் ஆட் பண்ணி நம்ம அது செடிகளுக்கும் கொடுக்கலாம். பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு பூக்கள் நிறையா பூத்து அதிக காய்கள் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாழைப்பழ கரைசல். பஞ்சகவ்யாவும் ஊற்றலாம் நீங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசருங்க. செடியின் முழு வளர்ச்சிக்கும் இது உதவுது. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கற்றாழை உரம். இது வீட்லேயே நம்ம எல்லாரும் கற்றாழை வச்சுருக்கவங்க பயன்படுத்தக்கூடிய உரம். இது நம்ம பயன்படுத்துறதால ரூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூட் ஸ்ட்ராங்கானால் உங்களுக்கு பூக்கள் அதிகமாக பூத்து காய்கள் அதிகமாக காய்க்குங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் மோர் கரைசல். இது உங்களுக்கு சாயில் அதிகமான நுண்ணுயிர்கள் பெருக செய்து உங்களுக்கு நிறைய காய்களை காய்க்க செய்யுங்க. இன்னொன்று, நம்ம செடிகள் இது போல் நிறையா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த செடிகளுக்கு கீழே இருக்கிற, இந்த கத்திரி செடிகளுக்கு கீழே இருக்கிற இந்த பெரிய பெரிய இலைகளை கட் பண்ணி எடுத்துடணுங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த இலைகளை நம்ம எடுக்கிறதால காற்றோட்டம் அதிகமாக நம்மளுக்கு இந்த செடிகளுக்கு கிடைக்குங்க. இதனால் நோய் தொற்று ஏற்படுறது, இந்த பூச்சிகள் தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். புதிய கிளைகள் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதிக பூக்கள் பூக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ள டிப்ஸுங்க இந்த பெரிய இலைகளை எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா இந்த இலைகளை கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பூக்கள் பூக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். இந்த இலைகளே சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறதால சீக்கிரமாக காய்கள் காய்க்கிறதுக்கும் உங்களுக்கு லேட் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகளை, முற்றின இலைகளை கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணி அதை நான் தூர போடாமல் அதை நான் மறுபடியும்
இந்த சாயிலே ஒரு மூடாக்கா நான் பயன்படுத்துகிறேங்க. அந்த செடிக்கே நான் மூடாக்கா பயன்படுத்துகிறேன். நீங்கள் வேறு செடிக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். வேறு செடியிலேருந்து கட் பண்ண அந்த இலைகளை இந்த கத்திரி செடிகளுக்கு கூட மாற்றி கூட நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதுனால மண்ணில் வந்து மண் வந்து காயாமல் ஈரப்பதம் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. வெயில் பாதிப்பு குறையுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இலைகளை கட் பண்ணி போட்டு காய்ந்த இலை இருக்கும்ல, இலை சருகுகள் இருக்கும்ல, அதை கூட மேலே ஒரு மூடாக்கா போடணுங்க. நான் அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போது முக்கியமான கேள்வி என்னென்னா, எப்போ அறுவடை செய்யணும், எப்படி சரியாக பறிக்கணும் தான் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல கத்திரிக்காய் விதை போட்டதுலேருந்து 60 முதல் 80 நாளுக்குள்ளே நமக்கு காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஃப்ளவர் வந்ததும் அடுத்த 10லேருந்து 15 நாளுக்குள்ளே காய் ரெடி ஆயிருங்க அறுவடை செய்கிறதுக்கு. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய மிஸ்டேக்குங்க. கத்திரிக்காய் மீடியம் சைஸில் இருக்கும்போதே, சாஃப்டாக இருக்கும்போதே அறுவடை பண்ணிடணுங்க. அதுதான் பர்ஃபெக்டான டைமுங்க. நீங்கள் லேட்டாக பறிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, காய் கடினமாக ஆயிருங்க. உள்ளே சீட்ஸ் அதிகமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் குறையும், ரொம்ப முற்றி போயிருங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் புதிய காய்களை கொடுக்க டைம் எடுக்குங்க, அடுத்தடுத்த காய்கள் காய்க்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கோல்டன் ரூல் என்னென்னா, சின்னதாக இருக்கும்போதே பறிங்க, அதிக காய்க்கும். உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கையை வச்சு இழுக்காதீங்க. கத்தி அல்லது சிசர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். இதனால் செடி டேமேஜ் ஆகாது, தொடர்ந்து காய்க்குங்க. மேலும் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, அடிக்கடி ஹார்வெஸ்ட் பண்ணுனா செடி நான் இன்னும் காய்க்கணும்னு நினைக்கும். ஓகேவா? அதனால் இன்னும் அதிக பூ, இன்னும் அதிக காய் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போது நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஒரு செடியிலேயே பல அறுவடை செய்யலாங்க. தொடர்ந்து காய்கள் கொடுத்து கொண்டே இருக்குங்க. இதுதான் நண்பர்களே கத்திரிக்காய் அறுவடையின் மிகப்பெரிய ரகசியம். சரியான நேரத்தில் பறிச்சா சுவையும் சூப்பர், விளைச்சலும் சூப்பருங்க. கத்திரி செடி நல்லா வளரணும்னா 2 விஷயம் முக்கியங்க, தண்ணீரும் வெயிலும். தண்ணி வந்து அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாதுங்க. நம்மளுக்கு அந்த சாயில் வந்து அந்த மண் வந்து காஞ்ச பிறகு தண்ணீர் ஊற்றணுங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினா போதுங்க. தண்ணீர் சொதன்னு ஊற்றக்கூடாது. ஓகே, முழுக்க நல்லா ட்ரையாக இருந்தால் ஊற்றலாங்க. ஒரு கண்டெய்னருக்கு பொதுவாக ஒரு நாளைக்கு 1 தடவை இல்லைன்னா 2 தடவை ஊற்றுனா போதுங்க. தண்ணீர் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் வந்து அழுகிருங்க, அந்த வேர் அழுகல் உண்டாகிரும், இலைகளும் மஞ்சளாக ஆயிருங்க. ஓகே, கோல்டன் டிப்ஸ் என்னன்னா, லெஸ் வாட்டர் இஸ் பெட்டர் தென் ஓவர் வாட்டர். வெயில் எவ்வளவு தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. கத்திரி செடிக்கு வெயிலை ரொம்ப விரும்பும் இந்த கத்திரி செடி. தினமும் குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் டைரக்ட் சன்லைட் இதுக்கு தேவைங்க. வெயில் சரியாக கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா, செடி உயரமாக மட்டும் வளரும், பூ ரொம்ப கம்மியாக பூக்கும், காயும் அதிகம் வராது. அதனால் மாடி தோட்டத்தில் நல்லா வெயில் படும் இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல கத்திரி செடிகளை வளர்க்கலாங்க. காலை நேரம் தண்ணீர் ஊற்றுங்க, பெஸ்ட் டைம் அதாங்க. மாலை நேரம் கூட ஊற்றலாம். ஓகே, மதியம் வந்து கண்டிப்பாக ஊற்றவே கூடாதுங்க. அதிக வெயில் இருக்கும்போது எந்த செடிக்குமே தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஓகே நண்பர்களே, சரியான தண்ணீர், சரியான வெயில், இந்த 2ம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா செடி ஹெல்த்தியாக இருக்கும், பூ அதிகமாக வரும், காய்களும் சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணீரும் சரி வெயிலும் சரி பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த கத்திரிக்காய் சாதாரண காய் இல்லைங்க, இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு இருக்குது. கத்திரிக்காயில் என்னென்ன இருக்குது தெரியுமா? விட்டமின் B1 இருக்குங்க, விட்டமின் B6 இருக்குது, ஃபைபர் அதிகம் இருக்குங்க. இந்த நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியங்க. இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்திரிக்காய். கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த கத்திரிக்காய்ங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க. இதனால் நம்ம ஹார்ட்டு ஸ்ட்ராங்காக மாறுங்க. நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடுங்க. கத்திரிக்காயில் லோ கேலரிஸ் இருக்குது, அதிக ஃபைபர் இருக்குது. இதனால் நீண்ட நேரம் பசிக்காதுங்க, வெயிட் கண்ட்ரோல் ஆகுங்க. கத்திரிக்காய் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்க. பாடி
டீடாக்ஸ் ஆகுங்க, ஸ்கின் கூட க்ளோ ஆகுங்க. நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக வளர்த்த கத்திரிக்காயை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பியூர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதனால் பெனிஃபிட்ஸ் டபுள் ஆகுங்க. நண்பர்களே, கத்திரிக்காய் ஒரு சாதாரண காய் இல்லைங்க, நம்ம உடலுக்கும் ஒரு நேச்சுரல் மெடிசின் மாதிரிங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை கத்திரிக்காயை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.